வசந்தத்தின் ஓந்தாள் மணவரை ஓதும் வலியை காத்திருந்தாலும் தேவி வலியை காத்திருந்தாலும் தேவி வலியை காத்திருந்தாலும் தலையில ஒரே ஒரு முடி இருக்காது அம்மாவன யார் ஏத்தறது அந்த பாட்டுலாம் உனக்கு அவனை தான் தேடிக்கிறேன் நானு அன்போடு வைக்கிறேன் என்னடா என்னடா என்ன மோசடியா அப்படின்னா ரெண்டு பேரா ரெண்டே பேரு சரி ஒரு 6 மாசமா நாடகத்தை கலந்துட்டேன் சரி எங்க வீட்டுல ஒரு சின்ன ஒட்டிட்டு சரி அந்த ஒட்டிட்டு பச்சைக்கிட்ட கட்டிட்டு சரி மாங்கோத்தை சொரிவிட்டு எங்க தங்கச்சிக்கு டிஃபன் சுத்தி தராங்க சரி தோசை சுத்தி தராங்க சரிதான் இட்லி சுத்தி தராங்க நாஸ்டா சுத்தி தராங்க வாழைப்பழம் சுத்தி தராங்க வாழைப்பழத்தை எங்கடா சுத்தி எடுத்து தருவாங்கடா எனக்கு சரி தர்தான் ஒரு சந்தேகம் எனக்கு இட்லினா என்ன டிஃபன்னா என்ன நாஸ்டானா என்ன நாஸ்டானா 4 பேர் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க பாரு அதான் நாஸ்டா சரி டிஃபன்னா டிஃபன்ல கட்டி போறாங்களா தான் டிஃபன் இட்லினா ஆயா விக்கிறாங்களா தான் இட்லி தோசைனா பெரிய பெரிய லைன்ல போட்டுடுங்க எங்க அது ஹோட்டல்ல பெரிய பெரிய உம்பா இருக்கும் ரூம் சரி யாருக்கு தராங்க இதெல்லாம் தங்கச்சிக்கு தராங்க என்ன மட்டும் வெளிய போடான்னு தேத்துறாங்க என்ன சமாச்சாரம் அத ஒரு திண்ணை மேல உட்கார வச்சுட்டு பச்சைக்கிட்டு கட்டுறாங்க என்ன ஒரு திண்ணை மேல உட்கார வச்சுட்டு ஒரு காஞ்சிக்கிட்ட கட்டக்கூடாது கட்டுவாங்க காஞ்சிக்கு தின்னா உன்ன சீக்கிரத்துல கட்டுவாங்க ஏமா இன்னும் திண்ணை மேல தீர்த்து கட்டிக்கிறாங்களா பண்ணு கேளு அதுக்கு தான் உங்ககிட்ட நல்ல வேலையா கேட்கலான்னு வந்தேன் நல்ல வேலையா அட பாவியா இது உனக்கு புரியலையா எனக்கு நான் தெரிஞ்சதான் என் முன்னாடி என்ன கூப்பிடுவாங்க எங்க அம்மா எங்கடா விளையாடிக்கிறேன்னு போடாருல வீட்டுல இருக்கிற சோப்பேஸ்மே கோயானை வச்சுட்டு பித்தளை தாளிக்கு வச்சுட்டு நீ ரெண்டாம் காட்டான் வீட்டுக்கிற சில்வர் சொம்பு எடுத்து குழாண்ட வச்சுட்டு குழாண்டுக்கிற பித்தளை தாளி தூக்கிட்டு வந்துடுவான் என்ன தெரியுமா உன் தங்கச்சி வயசுக்கு வந்துட்டாளா ஆமா அவ யார கேட்டுன்னு வந்தா இல்ல இந்த ஊரு நாட்டாம்கார கேட்டுன்னு வந்தாளா இல்ல இந்த ஊரு தலைவரை கேட்டுன்னு வந்தாளா இல்ல ஒரு அண்ணன் இருக்கா என்ன கேட்டுன்னு வந்தாளா அவ எப்படி வந்தா எனக்கு வெள்ள வயசுக்கு வரது யார கேட்டு வரணும் அட பாவியே என்ன ஒன்று புரியல உனக்கு எனக்கு தெரியல தங்கச்சி பெரிய புள்ள ஆயிட்டா சத்தியமா கிடையாது வீட்டுக்கு பெரிய புள்ள நான் தான் என்னடா சொல்ற வீட்டுல வந்து பாரு ரேஷன் கார்டுல என் பேர் தான் முதல்ல இருக்கும் அதுக்கு அப்புறம் தான் என் தங்கச்சி பேரு ரெண்டாவது இருக்கும் ஏய் உனக்கு ஒண்ணு புரியலையா தங்கச்சி வீட்டுக்கு தூரம்டா சத்தியமா கிடையாது எங்க வீட்டு திருநாளி நடக்குது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தெரியாது எங்க வீட்டு
ஒட்டி தின்னு நினைச்சிட்டு. பாருடா, உனக்கு ஒண்ணும் புரியல. உன் தங்கச்சி இனிமே தனியா படுக்கவே கூடாது. பக்கத்துல ஒரு உலகை போட்டு தான் படுக்கணும். ஆமா, என் தங்கச்சி நானு அதே நான் உலகை போட்டு படுக்க சொல்றேன். உலக மாதிரி ஒரு அண்ணன் இருக்கணும், என்ன போட்டு படுத்தா உன் தங்கச்சி போட்டு படுக்க முடியா? டேய், அமாவாசை வந்த 15ஆம் நாள் என்ன வரும்? பருவம் வரும். அந்த பருவம் தான் உன் தங்கச்சிக்கு வந்திருக்குது. அது பருவம் குழந்தை கன்னி பருவம் நீங்க மங்கை பருவம் அடைஞ்சிருக்குது. ருதுவையா இருக்கிறா. ஏண்டா நீ சிறிய பையனா இருக்கும்போது முகத்துல மீச இருக்குதா? இல்ல, கிடையாது. நீ வயசுக்கு வந்துட்டு உனக்கு மீச வந்துருக்கு. இப்போ அப்படியே கரன்னு அப்படியே கண்ணெல்லாம் அரைக்குதுடாடே. உன் தங்கச்சி வயசுக்கு வந்து அப்படி ஆயிடுது. ஆண்களுக்கு இது பருவம், பெண்களுக்கு அது பருவம். என் தங்கச்சிக்கு என்ன நேரத்துல வந்து வைக்கிறாங்க? என்ன செய்யறாங்க? எங்க சொந்தக்காரர் பந்தக்காரலாம் ஓப்பு டப்பா தண்ணி வைக்கிறாங்க. சோப் டப்பா மூஞ்சில போடுவாங்களா? அகுடு பவுடர். அது மூஞ்சிய பார்த்தாங்களா? கன்றாய் விழுவும் மூஞ்சதான் இப்ப கன்றாய் மாரிக்குது. கண்ணாடி இப்படி இப்படி வருவாங்களா? ஜீப்பு. ஜீப் இல்ல, வேனு. சீப்பு வைக்கிறாங்க. குண்டாத்து வைக்கிறாங்க. 6 மாசமா கூத்தாக்கி என் தங்கச்சிக்கு நான் நீ உடன் பிறந்த அண்ணன் தானே? செய்யும்போது நீ செய்தால தங்கச்சி ஏதாவது செய்யணுமே. ஏண்டா வாங்குற பணத்துல என்ன செய்யற? கனரா பேங்க்ல இந்தியன் பேங்க்லயும் போட்டுறேன். எங்கடா இருக்குது அந்த பேங்க் பையா? கனரா பேங்க்னா ஏரிக்கார மேல வள்ளக்கானில வச்சுன்னு இருப்பாங்க. அதான் கனரா பேங்க். சரி. இந்தியன் பேங்க்னா மத்தியானம் 12 மணிக்கு திறப்பாங்க, நைட் 10 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க. 160 ரூபாய் கொடுத்தா போதும். அம்மா வந்து கொடுப்பாங்க. மேல ஒரு தண்ணி, கீழே ஒரு தண்ணி. அப்படியே கைட்டு அதை போடக்கூடாது. அதை அப்படியே தங்கச்சிக்கு எதுவும் செய்யல. என்னடா அரண்மனையில எவ்வளவு நாள் வேலை செய்யற, அம்மா உனக்கு கேட்டா இல்லைன்னு சொல்லுவாங்க. அருவாமனையில வேலை செய்யற, கொடுவா கட்சியில வேலை செய்யறியா? அரண்மனை தங்கச்சிக்கு ஏதாவது செய்யணும். எங்க மேல இருக்கிற 2 குண்டு சொம்பு? ஆமா, அது எதுக்கு உனக்கு? அதான் எங்குது அடியில எடுத்து போய் கொடுத்தா உங்க தங்கச்சி கொடுப்பே இல்ல எந்த அடக்காடில எடுத்து போய் வச்சிருப்பியா? மேலாட்ட கோட்டை இல்லடா, புளியாங்கோட்டை, வல்லாள கட்டை. உன்னாண்ட அவரால் முடியல, உன்னை போய் வர சொல்லிக்கிறாரு. இப்போ போய் அம்மா போய் ஆக்ஷன் வேணாம்.